ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தம்மா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட காட்டுக்குள்ள போறாருங்க. அப்ப நம்ம ஹீரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுதுங்க. அப்போ ஒரு பெண் வந்து காப்பாத்துறா. அந்த பெண் எங்கிருந்து வந்தா, எப்படி வந்தா அப்படின்னு அந்த பெண்ணோட நடவடிக்கைகள்ல நமக்கு மர்மம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது அவ ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்ட்டு. தெரியாத நம்ம ஹீரோ அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாருங்க. வேலியில போற ஓனான வேட்டிகளை விட்ட கதையா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த பேய வீட்டுக்கு கூட்டு வந்துருவாருங்க. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில ஏற்படுற பல மாற்றம் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகம் உருவாகி 325 BCல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு போர் வீரனுடைய தலைமையில அவங்க படையை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போறாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை வழிகாட்டுறதுக்காக கூட வச்சிருக்காங்க. இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மரத்துக்கு மரம் ஏதோ ஒன்னு தாவர மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பட் அது என்ன அப்படின்றது இவங்களுக்கு கரெக்டா தெரியல. மரத்துக்கு மரம் ஏதோ ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் தாவுதுன்றது மட்டும் இவங்களுக்கு தெளிவா தெரியுது. இந்த லோக்கல் வழிகாட்டி இருக்கிறார் இல்லையா, இதுக்கு மேல நம்ம காட்டுக்குள்ள போறது நல்லது இல்ல, நம்ம இங்க இருந்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு அந்த அலெக்சாண்டர் கிட்ட சொல்ல, ஏன் போகணும் எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்க, இங்க பீட்டலோடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல, பீட்டலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கக்கூடிய ஒரு பேய், அது நம்மளை எல்லாம் உயிரோட விடாது, அதனால நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இந்த அலெக்சாண்டர் சொல்றாரு, நான் யாருன்னு தெரியுமா, எவ்வளவு பெரிய வீரன் சூரன், என்னைய போய் நீ திரும்பி போக சொல்றியா, இங்க இருக்கக்கூடிய நிலங்களும் காடுகளும் நதிகளும் கடல்களும் என்னோட பேரை கேட்டு ஸ்தம்பிச்சு போணும், மாவீரன் அலெக்சாண்டர் நானு, ஒரு பெட் டைம் ஸ்டோரிய சொல்லிட்டு பின்வாங்க சொல்றியா, முன்னோக்கி நகருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே முன்னாடி நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழிகாட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதை கிளியரா இருக்கான்னு நான் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பாக்குறாரு. முன்னாடி எந்த ஒரு நடமாட்டமும் இல்ல, பாதை கிளியரா தான் இருக்கு, போலாம் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு அந்த ஒரு நபரை மேல இருந்து ஏதோ ஒன்று தூக்கிட்டு போகுதுங்க. பார்த்தா மரத்து மேல வவ்வால் மனிதர்கள் மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க இந்த அலெக்சாண்டரோட படையில இருக்கிறவங்களை எல்லாம் தாக்கி அவங்களோட ரத்தத்தை குடிக்கிறாங்க. கடைசியில இந்த அலெக்சாண்டரோட குதிரை மேல வந்து உட்கார்ந்து அலெக்சாண்டரோட ரத்தத்தை குடிச்சு அலெக்சாண்டரோட கதையும் முடிக்குதுங்க. அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா காமிச்சு இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. படத்தோட பேரு தம்மாங்க. தம்மானா தலைவன் அப்படின்னு அர்த்தம் போலங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு அலோக். நம்ம ஹீரோ ஒரு டிவி சேனல்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. சுடுகாட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி இருக்கிறதா சொல்லிட்டு அந்த நியூஸை கவர் பண்றதுக்காக சுடுகாட்டுக்குள்ள போறாருங்க. இவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய கல்லறை அசைய ஆரம்பிக்குதுங்க. அந்த கல்லறைக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியில வந்துடுறாரு. உன்னை யாரையா இந்த டைம்ல வர சொன்னது, நான் தான் பிளான் சொல்லி இருந்தேன்ல, அந்த டைம்ல வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ நீ கொடுத்த 50 ரூபாய்க்கு இவ்வளவு நேரம் தான் உள்ள மூச்சு பிடிச்சி இருக்க முடியும், இதுக்கு மேல இருந்தா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு லைவ்லயே நம்ம ஹீரோவை திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா டெலிகாஸ்ட் ஆயிருங்க. ஹீரோ ஃபேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். இவர் ஒரு ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் எடுத்து பண்ணிருப்பாரு. ஆனா கடைசியில இவரே ஒரு மீம் கண்டென்ட்டா மாறிட்டாருங்க. இதை சொல்லி சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோவை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ட்ரக்கிங்காக காட்டு பகுதிக்குள்ள வந்திருப்பாங்க. இந்த கண்டென்ட்டை வச்சு திரும்ப திரும்ப ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கிறதுனால கடுப்பான நம்ம ஹீரோ, நான் காட்டுக்குள்ள போறேன் அப்படின்ட்டு எழுது பேக தூக்கிட்டு கிளம்பிடுவாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே தடுப்பாங்க. இது வரைக்கும் தான் நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிறோம், இதுக்கு மேல போறது நல்லது இல்லடா, அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள போறதெல்லாம் ஆபத்தை உண்டாக்கும், போகாத அப்படின்னு சொல்ல, அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள நான் போயிட்டு நான் கெத்துன்றதை நிரூபிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிருவாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே திரும்ப திரும்ப வான் பண்ணுவாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாருங்க. காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒன்னு சாஞ்சு கிடக்குங்க. அந்த மரத்துக்கு மேல இவர் நின்னுக்கிட்டு இருப்பாரு. மரத்துக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நின்னுட்டு இருப்பாங்க. மரத்து மேல நின்னுட்டு இவர் செல்ஃபி எடுப்பாருங்க. அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்ட்டு. போட்டோ நல்லா வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி அந்த போட்டோல கேப்சர் ஆயிருக்கும். என்ன உருவண்டா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு கரடி ஒன்னு நின்னுட்டு இருக்குங்க. அந்த கரடி ஹீரோவை கொல்றதுக்கு துரத்த ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இவர் மிரண்டு போய் ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பக்கம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இவரு அந்த கரடி கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாருங்க. அவ்வளவுதான், தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சா அந்த கரடி அப்பவும் விடாம வந்து துரத்தி ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீரோட உடம்புல எல்லாம் காயம் ஏற்படும். மறுபடியும் அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு குழிக்குள்ள போய் மறைஞ்சு பாருங்க. அந்த குழிக்கு மேல மரத்தோடைய வேருங்கெல்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்த கரடினால அந்த வேருங்களை கிராஸ் பண்ணி அந்த குழிக்குள்ள நுழைய முடியாது. அதனால ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிரும். அந்த கரடி அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிடுவாருங்க. இந்த கரடி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு பெண் வருவா. அந்த பெண்ணோட பேரு தடக்காங்க. பேரே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இல்லையா. தடக்காவை நான் ஹீரோயின் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஹீரோவை அந்த குழிக்குள்ள இருந்து தூக்கி வெளியில போடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குற பார்வை, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி மர்மமா இருக்குது. சோ ஹீரோயின் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு பயங்கர தெளிவா கேக்குதுங்க. சோ ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப ஹீரோ கண்முழிக்கிறாரு. ஹீரோனுடைய முகத்தை பாக்குறாரு. ஸ்மைல் பண்ணிட்டே மறுபடியும் மயங்கிடுறாருங்க. இந்த காட்டுக்குள்ள கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு விமானத்தோட உதிரி பாகங்க. அந்த உதிரி பாகத்துக்குள்ள நம்ம ஹீரோவை கொண்டு போய் வச்சு நம்ம ஹீரோவுக்கான முதலுதவி எல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருப்பாரு.
பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு சம்பவம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வரும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த டைம்ல மக்களுக்கிடையே கலவரம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அப்போ ஒரு பையன் ரத்த வெள்ளத்துல கிடப்பான். அந்த பையன் கிட்ட போகும்போது திடீர்னு அந்த பையன் பேய் மாதிரி கத்துவாங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோன் கண் முழிச்சிருவாங்க. பார்த்தா ட்ரீட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோவை காணுங்க. எங்க போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதிரி பாகத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ 2 கல்லை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாருங்க. நெருப்பு வராதா அப்படின்ட்டு. ஹீரோன் கிட்ட போய் உட்கார ஹீரோனை பார்த்து ஹீரோ பயந்துறாருங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நெருப்பு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஈடிட்டுங்க. என்னை விட்டுட்டு எஸ் ஆயிட்டானுங்க. ஆனா இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையுமே கண்டுபிடிச்சே ஆகணும். சப்போஸ் நான் அவங்களை கண்டுபிடிக்கல அப்படின்னா என்னோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுவானுங்க. நான் இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு நம்ம ஹீரோட வாயை பொத்திடுறாங்க. நீ இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல. நீ முழுசா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ் சார்ந்தவங்களா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க, தடக்கா உன் பேர் என்ன மர்மமா இருக்கே அப்படின்னு ஹீரோ கேட்க, ஓ உன் பேர் மர்மமா இருக்கேவா, இல்ல என் பேர் அலோக் அப்படின்னு சொல்ல, ஓ மர்மமா இருக்கே அலோக் அதான் உன் பேரு அப்படிங்கும் போது, இல்ல உன் பேர் மர்மமா இருக்குன்னு சொன்ன, வெறும் அலோக் தான் என்னோட பேரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவாருங்க. நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது, நீ உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அந்த உதிரி பாகத்துக்குள்ள போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இரவு நேரத்துல சில மர்மமான ஆட்களை எல்லாம் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரத்தத்தை எல்லாம் குடிச்சு கொடூரமா கொலை செஞ்சாங்களே அந்த வவ்வால் மனிதர்களை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ஒரு கரடியை கொன்னு அவங்க தலைமை இருக்கக்கூடிய இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. காட்டுக்குள்ள பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, பண்பாடு இருக்குது. அது எல்லாத்தையும் அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த கரடியை வேட்டையாடி எடுத்துட்டு போனாங்க இல்லையா, இந்த கரடியோட ரத்தத்தை வச்சு பூஜை எல்லாம் பண்றாங்க. அதே சமயம் குகை மாதிரியான ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த குகைக்குள்ள தான் இந்த கூட்டத்தோடைய தலைவன் இருக்கான் போல. அந்த கூட்டத்தோடைய தலைவனுக்கு இந்த கரடிய படையலா கொடுக்குறாங்க. திடீர்னு அந்த கரடி வெளியில வந்து விழுகுதுங்க. அந்த கூட்டத்தோடைய தலைவன் சொல்றான், எனக்கு அனிமலோடைய பிளட் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஹியூமனோட பிளட் வேணும் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில அந்த விமானத்தோட உதிரி பாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. பார்த்தா ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குங்க. பேட்டரியில ஒர்க் ஆகக்கூடிய டேப் ரெக்கார்டர். சோ அதுல இருக்கக்கூடிய கேசட்டை சரி பண்ணி ஆன் பண்ணா அது ஒர்க் ஆகுதுங்க. ஹெட்போனை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. நம்ம ஹீரோனுடைய காதலையும் மாட்டி விட்டு இந்த பாட்டை கேட்க சொல்ல நம்ம ஹீரோன் அந்த பாட்டை கேட்க ஆரம்பிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பசிக்குதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, ஹீரோயின் காட்டுக்குள்ள வேட்டையாடி ஒரு ராபிட்டை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃப்ரூட்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு திராட்சை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அதை நம்ம ஹீரோ சாப்பிடுவாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாருங்க. ராத்திரி இவங்க 2 பேரும் அந்த உதிரி பாகத்துக்கு வெளியில ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு தும்மல் வரும். இவங்க ஹச்சுன்னு தும்புவாங்க பாருங்க. அந்த உதிரி பாகத்துல இருக்கக்கூடிய கண்ணாடி பட்டார்னு வெட்டிச்சு சதறும். ஹீரோன் ஒரு விசித்திர பெண், அதனாலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. ஆனா ஹீரோ இது ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு நினைச்சுக்குவாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பிக்கப் லைன் எல்லாம் போட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோனுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக கிட்ட வருவாரு. அப்ப நம்ம ஹீரோனும் கிட்ட வருவாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு. திடீர்னு ஹீரோனோட உள்ளுணர்வு வேற மாதிரி ஆக்டிவேட் ஆகுங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய கழுத்தை கடிச்சு ஹீரோடைய ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அப்பதாங்க தெரிய வருது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த வேம்பயர் மனிதர்களை எல்லாம் பார்த்தலையா, சோ அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண் தான் நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு. ஹீரோயின் மனுஷி கிடையாது, ஹீரோனும் ஒரு வேம்பயர் அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ கண் முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோன் இருக்க மாட்டாங்க. டார்ச் எடுத்துட்டு காட்டுக்குள்ள தேட ஆரம்பிப்பாருங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் அவசரப்பட்டு முத்தம் கொடுக்கறதுக்காக வந்துட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே காட்டுக்குள்ள தேட ஆரம்பிப்பாரு. அடக்கா இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்ட தயவு செஞ்சு நிப்பாட்டு, எங்க போன, தயவு செஞ்சு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட திடீர்னு ஹீரோ கண்ணு முன்னாடி ஒரு மர்ம மனிதர் வந்து நிக்கிறாருங்க. அதான் இந்த கரடியை வேட்டையாடிட்டு போனாரு அந்த நபர் தான். அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயந்து போய் கீழே விழுந்துறாரு. ஹீரோவை இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போலான்னு நினைக்கும் போது பட்டுன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்துடுறாங்க. அப்ப அந்த நபருக்கும் நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமான ஆர்குமெண்ட்டுங்க. அந்த நபர் சொல்றாரு, அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு எதுக்காக நீ பாதுகாப்பு கொடுக்குறேன், அவன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க யாக்ஷன் வந்து மனித பிளட் வேணும்னு கேட்கிறாரு. ரொம்ப நாளா தாகத்துல இருந்துட்டு இருக்காரு. சோ அதனால இவனை கூட்டிட்டு போய் அவருக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அந்த கோட்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோன் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றாங்க. சோ இவன் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டான், அதனால இவனை போக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாக்ஷன் அப்படின்ற இவங்களுடைய தலைவனுக்கு கண்டிப்பா இவனோட பிளட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிர்வாகியா இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கிட்ட இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ கண்முழிக்கிறாருங்க. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஹீரோ பாட்டுக்கு ஈஸி கோ பர்சனா எல்லாத்திட்டையும் ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை கொல்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சரியா காது கேட்க மாட்டேங்குது. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, உன்னை கொல்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. பலதரப்பட்ட ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோவை குண்டுக்கட்டையா தூக்கிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குகைக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. அந்த குகைக்குள்ள தான் இந்த கூட்டத்தோடைய தலைவனான யாக்ஷன் இருக்கிறான். அவன் கட்டி போடப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உனக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னுடைய பல்லு உன்னோட ரத்தத்தை சுவைக்கணும் அப்படின்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு, நீ கிட்ட வா
நீ கிட்ட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா யாரா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் இந்த கூட்டத்தோட தலைவனான யாக்ஷன் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறாருங்க. உனக்கு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியுது அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்ப அவன் சொல்றான், அந்த காலகட்டத்துல ஒரு இங்கிலீஷ்காரனுடைய ரத்தத்தை குடிச்சேன், அதனால எனக்கும் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோ குழப்பத்தோட கிட்ட நெருங்கி போறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் குகைக்குள்ள பூந்து நம்ம ஹீரோவை இப்படியோ காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய யாக்ஷன் செம்ம காண்டாகிறான், எனக்கு கிடைச்ச ஹியூமனை நீ தூக்கிட்டு போயிட்ட அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. காட்டுக்குள்ள ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பெரிய சைஸ் மரங்க. அந்த மரத்துக்கு இடையில இவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நீ கவலைப்படாத, அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோனை ஹக் பண்ணி காதலை வெளிப்படுத்துறாருங்க. நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோ மேல காதல் வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு மலை உச்சி மேல நின்னுட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு கீழே ரோடு இருக்குதுங்க. அந்த ரோட்டு வழியில ஒரு லாரி ஒன்று வந்துகிட்டு இருக்குது. ஹீரோயின் சொல்றாங்க, நீ எப்படியாவது அந்த லாரியில குதிச்சிரு, அதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு பயமா இருக்குது, என்னாலாம் குதிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம உன்னை விட்டுட்டு நான் எப்படி தப்பிச்சு போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நான் தான் சொல்றேன்ல, நீ முதல்ல இந்த இடத்துல இருந்து போ, அவங்க வந்தாங்கன்னா உன்னை உசிரோட விட மாட்டாங்க, நீ போன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஹீரோன்னு சொல்றாங்க. நான் ஹீரோ போக மாட்டேன்றாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ போறேன்னு சொல்றாரு. அதற்கு முன்னாடி நான் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம தான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் காதல விழுந்துட்டேன், உனக்கா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கப் லைன் எல்லாம் போடுறாரு. சோ இதுல மயங்கின நம்ம ஹீரோயின் பட்டுன்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சு அந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. ஹீரோனுடைய சூப்பர் பவர் மூலமா இவங்க 2 பேரும் அந்த லாரியில வந்து விழுகிறாங்க. இவங்க 2 பேருமே அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டை விட்டு வெளியேறாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுங்க. சோ எல்லாத்தையுமே விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் ஒரு மர்ம பெண், ஹீரோனுக்கு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் இப்போ வரைக்குமே ஹீரோக்கு தெரியாதுங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணுன்னு தான் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய போட்டோவெல்லாம் வச்சு இறுதி சடங்குக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. அதை பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. ஹீரோடைய அம்மாவை ஹக் பண்ணி, நான் இன்னும் சாவலமா, உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நம்ப மாட்டேன்றாரு. ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு, இவனை பார்த்தா நம்ம பையன் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா வந்துட்டு அப்பாவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு, அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அப்பா என்ன டெஸ்ட் பண்றதுனா டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கேக்குறாரு, நாயோட பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மோத்தி அப்படின்னு சொல்ல, ரைட் ஆன்சர், 10th நீ என்ன மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்னு கேட்க 56% அப்படின்றாரு. இல்ல தப்பு அப்படின்னு அப்பா சொல்ல, சரிப்பா 55.6 ஓகேவா அப்படிங்கும்போது கரெக்ட் அப்படின்றாரு. சரி உனக்கு ஒரு மச்சம் இருக்குமே பட்டாக்ஸ்ல, அந்த மச்சம் இருந்ததுன்னா நீ தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு பேண்ட கழட்டி காமிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் நீ என்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அப்பா ஹீரோனை கவனிக்கிறாரு. யார் இந்த பொண்ணு அப்படின்னு அம்மா அப்பா கேட்க, அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சமாளிக்கிறாருங்க. இந்த பொண்ணு தான் என்னோட உயிரை காப்பாத்துனா அப்படின்னு சொல்ல, உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்க, என் பேரு தடக்கா அப்படின்றா. தடக்கான்னு யாராவது பேர் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண, உடனே ஹீரோ தாரிகாவை தான் அவ தடக்கான்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாருங்க. சரி இந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா, இவ எப்படி அந்த இடத்துக்கு வந்து உன்னை காப்பாத்தினா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கதையா விடுறாருங்க. அந்த காட்டுக்கு பக்கத்துல தான் அவங்க சித்தி வீடு இருக்குது, சோ சித்தி வீட்டுல தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொய்யை அவர் சொல்றாருங்க. உடனே ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா, என் பையனோட உயிரை காப்பாத்தினலமா, நீ கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்பாக்கு ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. ராத்திரி நம்ம ஹீரோட அப்பாக்கு வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப டிவில பிரேக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் ஹனி ட்ராப் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி பெண்கள் மாதிரியே பேசி பெண்கள் மாதிரியே பழகி சில சமயங்கள் பெண்களே வந்து ஒரு ஆணை டார்கெட் பண்ணி அவங்க வலையில விலை வச்சு மொத்த பணத்தையும் லவுட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ யாராவது தெரியாதவங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணா கூட நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோடைய அப்பாக்கு சந்தேகம் வருதுங்க. இந்த பொண்ணு எப்படி அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பா, இந்த பொண்ணுடைய டீட்டெயில் நமக்கு முழுசா தெரியல, ஒருவேளை நம்ம பையனுக்கு எதிரா இந்த ஹனி ட்ராப் மெத்தடை இந்த பொண்ணு பயன்படுத்திக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேல ஹீரோடைய அப்பாக்கு டவுட் வருதுங்க. இப்போ எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்கார்றாங்க. ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, எனக்கு நிறைய சமைக்க தெரியுமா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, என்ன வேணாலும் சமைச்சு தரேன், ஆனா வெஜிடேரியன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு இந்த ராபிட்டோட ரத்தம் தான் பிடிக்கும் போல அதை சொல்ல வராங்க. பட்டுன்னு ஹீரோ தடுத்து நிப்பாட்டிட்டு, ராபிட்டா அவங்க பெட்டா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்றத தான் சொல்ல வரா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாருங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஹீரோடைய அப்பா கேள்வி கேட்க, அவளுக்கு யாருமே கிடையாது, அவ அனாதை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. காலையில தானே சித்தி இருந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப யாருமே இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பாக்கும் டவுட் வருதுங்க. ஹீரோவே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ சொல்லுமா உன்னோட ஃபேமிலி டீடைல்ஸா அப்படின்னு ஹீரோடைய அப்பா கேட்க, ஹீரோன் ஹச் ஒரு தும்புவாங்க. அப்பா கையில இருக்கக்கூடிய கிளாஸ் பட்டாருன்னு உடையுங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்க, பட்டன ஹீரோன் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லமா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டு ஹீரோன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோன் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய அப்பா சொல்லுவாரு, ஆக்சுவலா இது கண்டிப்பா ஹனி ட்ராப் தான், ஏன்னா அந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே நமக்கு தெரிய மாட்டேது, நம்ம பையனை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணோட வலையில விழ வச்சு நம்மளோட மொத்த சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு
கொடுக்கறது தான் அவங்களுடைய பிளானு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோடைய அம்மாக்கு கோவம் வருது. நீங்க நிறைய நியூஸ் பார்த்து கெட்டு போயிட்டீங்க, அதனாலதான் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கேஷுவலா விட்டுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரூமோட பால்கனில நின்று வெளியில குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க, என்னோட பேர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ வந்து வில்லேஜ் சைட்ல இருந்தவ, அங்க ஒரு வித்தியாசமான பேரு வித்தியாசமான கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த கல்ச்சரை அப்படியே நீ சிட்டிக்கு கொண்டு வரும்போது சிட்டில இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், போக போக எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. உன்னோட கலாச்சாரம் பண்பாடு அது எல்லாத்தையுமே என்னோட அப்பா அம்மா ஈஸியா ஏத்துக்க மாட்டாங்க, அதனாலதான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோயின் சொல்றாங்க, என்னால பொய் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. பொய் சொல்ல முடியாதா, பொய் சொல்ல மாட்டியா, சரி ஓகே உண்மையை மறைச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. சரி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அம்மாவோட ட்ரெஸ்ஸை கூட வியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கபோர்டு கிட்ட போயிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனை காணுங்க. இங்க தான் நின்னுட்டு இருந்தா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் கட்டல் கடியில படுத்திருக்காங்க. ஒரு மாதிரி பேய் மாதிரி சிரிக்கிறாங்க. நார்மலா சிரிக்கிற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோ என்னடா இவ இப்படி சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு இப்படி படுத்து தூங்குறதுக்கு தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பக்கத்துல போய் படுத்துக்குவாருங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்னோட ஹார்ட் பீட் சவுண்ட் எனக்கு நல்லாவே கேக்குது, ரொம்ப வேகமா அடிச்சுக்குது அப்படின்னு சொல்ல, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன்ல, உன் பக்கத்துல நான் இருக்கிற வரைக்கும் என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொமான்டிக்கலா கிஸ் பண்றதுக்காக கிட்ட வராருங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய முகம் வேம்பயரா மாறி ஹீரோவோடைய அந்த கழுத்து பகுதியில கடிச்சு ரத்தம் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட்டுன்னு அவங்க மைண்ட மாத்திட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய அம்மா பால் கொண்டாந்துருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அலோக் அப்படின்னு கேட்க, நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாருங்க. ஒருவேளை பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கேஷுவலா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா அந்த கூட்டத்தோடைய தலைவனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவன் தான் அந்த குகைக்குள்ள அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கானே. அந்த தலைவன் அந்த ஆள் கிட்ட சொல்றான், ஏண்டா நீ ஒரு சக்தி வாய்ந்த வேம்பயர், உன்கிட்ட இருந்து ஒரு மனுஷன் தப்பிச்சு போயிருக்கான், இதை சொல்லவே உனக்கு கேவலமா இல்ல, முடிஞ்ச வரைக்கும் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா இந்த தடக்காதான் வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளவு நாள் இந்த ஆட்டு ரத்தத்தையே குடிச்சிட்டு இருக்கிறது, எனக்கு மனுஷ ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்ல, இவங்களோட ரூல்ஸ் படி மனுஷ ரத்தத்தை குடிக்க கூடாதாட்டு இருக்குங்க. நான் ஒரு தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதே தப்பை தான் இந்த தடக்கா பண்ணிருக்கா, ஒரு ஹியூமன் மேல காதல் கொண்டு ஒரு ஹியூமனை காப்பாத்திருக்கா, எனக்கு தெரியாது, அவன் எனக்கு வேணும், நீ போய் தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த தலைவனோட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு நம்ம ஹீரோவை தேடி வராங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய அப்பா கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போவாருங்க. அப்ப ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு ஷேடோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். என்னடான்னு மிரண்டு போய் பார்த்தா மறுபடியும் அந்த ஷேடோ கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். உடனே போய் தன்னுடைய மனைவி எழுப்பி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு ஹனி டிராப்புக்காக வர கிடையாது, அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல, சும்மா நீங்க போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி மனைவி திட்டி விட்டுறாங்க. ஆனா இவர் திரும்ப திரும்ப சொல்றாருங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணு அது பொண்ணு கிடையாது, அவளுடைய உடம்புக்குள்ள ஒரு வவ்வாலோட ஆன்மா போயிருக்கு, அவ வவ்வால் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு, அவன் நார்மலான ஒரு பொண்ணு தான், அதையும் மீதி வளராம தூங்குங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு தூங்க சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோவும் கண்ணு முடிச்சிருவாருங்க. வெளியில பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இவங்க வீட்டுல ஆசையா வளர்க்கக்கூடிய அந்த பெட்டு டாக கொண்டு அதோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டிடுவாரு. இது ஒண்ணு ராபிட் இல்ல, இது ஒரு நாய், உனக்கு நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணுன்ற வெறியில தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு உனக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜை நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. காலையில வழக்கம் போல இவரோட ஆபீஸ்க்கு போறாருங்க. இவர் ஒரு டிவி சேனல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கிங் லாட்ல இவருடைய காரை கிராஸா நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி காரை ஒழுங்கா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, இவர் சங்கடப்பட்டுட்டே போய் மறுபடியும் காரை எடுத்து ஒழுங்கா நிப்பாட்டிட்டு ஆபீஸ்க்கு போறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து உண்மையிலேயே நீ உயிரோட தான் இருக்கிறியாடா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோடைய மனசெல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல தான் இருக்குது. ராத்திரி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்ட்டி வேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. புது ட்ரெஸ் எதுக்கு, நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இது இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோட்டல், இங்க கிடைக்காத நான்வெஜ்ஜே கிடையாது, சோ உனக்கு பிடிச்சதெல்லாம் இங்க கிடைக்கும், ஆசை தீர நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போவாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ட்டு அந்த இடமே கலகலன்னு இருக்குங்க. சோ அங்க ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல சரக்கு வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அதை ரத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போதையில ஹீரோனும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசங்களும் ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. ஹீரோ போய் அதை தடுத்து நிப்பாட்டி அந்த இடத்துல இருந்து ஹீரோனை கூப்பிட்டு கார்ல வந்துகிட்டு இருப்பாரு. ஹீரோனை திட்டுவாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஒன்னும் உன்னோட வில்லேஜ் கிடையாது, இது டெல்லி, ஜென்ரலா ஒரு பொண்ணு ஒரு பையனை ஐ கான்டாக்ட் பண்ணாலே அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உடனே அந்த பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா நீ அந்த பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்க, சும்மா விடுவானுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடியே கார்ல துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. அவ எனக்கு சொந்தமான பொண்ணு, நீ எப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே இவங்க காரை வழிமறிச்சு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு அந்த பசங்க கிட்ட போயிட்டு ஹீரோ பேசுறாரு, நம்ம எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், இங்க பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு. அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுனா, அந்த பொண்ணு எங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கா, நீ யார் கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ஹீரோனை அவனுங்க கிட்ட ஒப்படைக்க சொல்றானுங்க. ஹீரோ முடியாது அப்படின்றாரு. அதனால நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனால திருப்பி அடிக்க முடியலங்க. எல்லாரும் ஒண்ணு கூடி ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க இதை காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. ஹீரோனுக்கு தான் ஹீரோ மேல காதல் இருக்கு. தன்னுடைய காதலன் அடி வாங்குறத பார்த்ததும் ஹீரோனுக்கு மனம் முடிஞ்சு போயிருதுங்க. உடனடியா அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க பாருங்க. அதுவும் பேய் மாதிரி பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் ரெட் கலர் ஆகி கையில எல்லாம் நகங்கள்லாம் பெருசா வந்து அந்த அடியாட்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழக்கிறாங்க.
போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்கிறது பெண் கிடையாது பேயின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் முயற்சி பண்றானுங்க. ஆனா யாரையுமே ஹீரோயின் விட்டு வைக்கலங்க. துரத்தி அட்டாக் பண்றாங்க. ரொம்ப நாளாவே ரத்தம் குடிக்காதனால ஹீரோனுக்கு ரத்தம் குடிக்கணும்னு தோணுது. அதனால ஒருத்தனை மட்டும் கொன்னு அவனுடைய ரத்தத்தை குடிக்கலான்னு கிட்ட வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயின் நார்மல் ஆயிடுறாங்க. சோ அவனை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சோ ஹீரோயின் அடிச்சாங்களே தவிர யாரையுமே கொல்ல கிடையாது. ஹீரோனுடைய சூப்பர் பவர் என்ன அப்படின்றத ஹீரோ இப்பதான் பாத்தீங்கன்னா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சீலிங்ல இந்த தலைவனுடைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோனை அடிச்சு போட்டுட்டு போனாங்க இல்லையா, அவனுங்களை புடிச்சு கொன்னு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோ கதவை லாக் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, அவனை கடிச்சு தின்ன பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்றாங்க நான் அவனை கடிச்சு தின்னவெல்லாம் பார்க்க கிடையாது, அவனோட ரத்தத்தை மட்டும் தான் குடிக்கலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு. அடி பாவி அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர ஷாக்கா வராருங்க. அது எப்படி உன்னால ஒருத்தரோட ரத்தத்தை குடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நீ ஆரம்பத்துல இருந்தே என்ன மிஸ்டேக்கா புரிஞ்சிட்டு இருக்கிற, ரொம்ப நாளா நான் ரத்தம் குடிக்காதனால நான் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, அதனாலதான் கண்ட்ரோலை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இரு உனக்கு ரத்தம் குடிக்கக்கூடிய ஹாபிட் இருக்கா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதனடா புதிய வியாதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராதன்னு தள்ளி போறாரு. இந்த ஹாரர் படங்கள்ல வர மாதிரி நீ ஒரு வேம்பையரா அப்படின்னு கேட்க வேம்பையர்னா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு பறந்துகிட்டு இருப்பாங்களே அவங்கள மாதிரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நாங்க பேத்தால் அப்படின்ற ஒரு இனத்தை சார்ந்தவங்க, நாங்க ரத்தத்தை மட்டும் தான் குடிப்போம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயந்து போயிடுறாரு. ஐயோ உனக்கு தெரியாதனமா இந்த இடத்துக்கு கூட்டு வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டனே, நேத்து என்னோட நாயோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக பார்த்தேன், விட்டா என்னோட அம்மா அப்பா எல்லாத்தையும் கொன்றுவ போலயே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இங்க பாரு அலோக் நான் சொல்றதை கேளு, நாங்க மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க மாட்டோம் அப்படின்னு ஹீரோயின் அவங்கள பத்தி ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1947க்கு முன்னாடி வரைக்கும் இந்த பீத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் பாத்தீங்கன்னா மனிதர்களோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. 1947ல ஊருக்குள்ள ஒரு கலவரம் நடந்திருக்குதுங்க. அந்த கலவரத்துல ஒருத்தர் அடிச்சுட்டு எல்லோரும் ரத்த வெள்ளத்துல ஸ்ட்ரீட் சைட்ல கடந்திருப்பாங்க. இதைத்தான் நம்ம ஹீரோயின் வந்து பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்திருந்திருப்பாங்களே. அப்ப இவங்களோட இனம் வந்து ஒரு முடிவு பண்ணுது, இருக்கிறதுலயே மனுஷ இனம் தான் வந்து ரொம்ப மோசமான இனம், ஒருத்தருடைய சுயநலத்துக்காக இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை அழிப்பானுங்க, அடிச்சு கொள்ளுவானுங்க, இனிமேல் மனுஷ ரத்தத்தை நம்ம யாருமே குடிக்க கூடாது, அப்படி மனுஷ ரத்தத்தை குடிக்கிறவங்க நம்ம இனத்துல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க இனத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டுட்டாங்க. அன்றில இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க அனிமல்ஸோட பிளட்ஸை மட்டும் தான் குடிப்பாங்களே தவிர மனிதர்களோட பிளட்டை குடிக்கிறது இல்ல. பட் இவங்களுடைய தலைவனான அந்த யாக்ஷன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அதெல்லாம் எதுவுமே கேட்காம மனித ரத்தத்தை குடிச்சிட்டான். இவங்களுடைய கூட்டத்துக்கு சுத்தமா பிடிக்கல. என்னதான் இந்த யாக்ஷன் அப்படின்றவன் இந்த கூட்டத்தோடைய தலைவனா இருந்தாலும் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை மீறினதுனால உன்னை வந்து குகைக்குள்ள அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. 1947ல நடந்தது எல்லாமே உனக்கு தெரியுது அப்படின்னா உன்னோட வயசு என்ன, எப்படி உன்னால இவ்வளவு நாள் உயிரோட இருக்க முடியுது அப்படின்னு கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோடைய கையை ஹார்ட் பக்கத்துல வாங்கி வைக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு ஹார்ட் பீட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹீரோனுக்கு சாவே இல்லைங்க, பல நூறு ஆண்டுகளாவே இந்த காட்டுக்குள்ள இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அட்டாக் பண்ணி போட்டுட்டு வந்தாங்க இல்லையா, சோ அவனுங்க செத்து போயிட்டானுங்க. அந்த கொலை வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹீரோனை கவனிச்சுட்டு இவதான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்றத இந்த போலீஸ் ஆபீசர் உணர்றாரு. ஏன்னா அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த பீத்தேல் அப்படின்ற இனத்தை சார்ந்தவர் தாங்க. இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரூம்குள்ள போறாங்க. அப்ப இவருடைய உண்மை தன்மையை இந்த போலீஸ் ஆபீசர் வெளிப்படுத்துறாரு. உடனே ஹீரோயினும் அவங்களுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துறாங்க. நீ எதற்காக இந்த இடத்துக்கு வந்த, எதுக்காக அந்த பசங்களை எல்லாம் கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க நான் கொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு அப்படின்னா 172 வருஷமா வந்து மனிதர்களுக்கும் அந்த பீத்தேல் அப்படின்ற இனத்துக்கும் பாலமா நான் இருந்துகிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம மனிதர்களை அட்டாக் பண்ணி அந்த பேலன்ஸை உடைச்சு தேவையில்லாத பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் கொல்ல கிடையாது அப்படின்ட்டு. இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு உன்னால மேலும் பெரிய பிரச்சனை எதுவும் வரதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு, இங்க நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல சீரனி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா வெளியில வராங்க. அப்ப நம்ம ஹீரோனை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆக்சுவலா நேத்து ராத்திரி இந்த பசங்க பிரச்சனை பண்ணானுங்க இல்லையா, அந்த பசங்க செத்து போயிருக்கானுங்க, ஆனா நான் அவங்களை கொல்ல கிடையாது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, சோ என்னால உனக்கு ஆபத்து வரும்னு தோணுது, அதனால நான் இந்த இடத்த விட்டு போறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல உன்னை விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட உலகம் வேற என்னோட உலகம் வேற, நம்ம ரெண்டு பேருமே டிஃபரெண்டான ஆட்கள், நம்ம ரெண்டு பேருனால ஒன்னா இருக்க முடியாது, எனக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த காட்டு பக்கத்துல போகக்கூடிய பஸ்ல ஹீரோனை ஏத்தி விட்டுட்டு ஹீரோ அப்படியே கார்ல அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஜன்னல் வழியில காருக்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோடைய காரு பல முறை ரோல் ஆகி அங்க இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள போய் விழுது. பட்டுன்னு அந்த இடத்துக்கு ஹீரோன் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி வந்துடுறாங்க. அந்த கார் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க. ஹீரோவை அந்த காருக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்துருவாங்க. ஹீரோ அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. பட்டுன்னு ஹீரோனுடைய மடியிலேயே விழுந்து மயங்கிடுவாரு. ஹீரோன் அப்படியே ஆக்ரோஷமா ஒரு கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை எப்படியோ அங்கிருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில வந்த டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. சோ நம்ம ஹீரோ செத்துட்டாரு அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ செத்துருக்க மாட்டாருங்க. அவர் ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இருப்பாரு. அவரோட உடம்புல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய காயமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆற ஆரம்பிக்கும். அதே சமயம் ஏகப்பட்ட வவ்வால்கள் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோட்டையை சுத்திக்கிட்டு இருக்கும். பட்டுன்னு ஹீரோ கண்ணு முழிக்கிறாருங்க. ஹீரோடைய கண்கள்லாம் ரெட் கலர்ல இருக்குது. அப்பதான் தெரிய வருது ஹீரோவும் பாத்தீங்கன்னா இவங்க இனத்தை சார்ந்த ஒரு ஆளா மாறிட்டாரு அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க அங்க இருந்த பேஷண்ட் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய பிளட் பேங்க்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா கேட்க ஹீரோ பார்த்து ஒரு முறப்பா இருப்பாருங்க. பயந்து போய் ஹீரோட அப்பா பட்டுன்னு கண்முழிப்பாரு. இது எல்லாமே ஹீரோட அப்பா கனவுங்க. பையன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க பையன் நல்லா தான் இருக்கிறான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அவனுடைய பல்லு ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கும் போது நீங்க ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோட அப்பா கனவுல வந்தது உண்மைதாங்க. ஹீரோவும் அந்த பீத்தல் இனத்தை சார்ந்தவரா மாறிட்டாரு. இப்ப ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோட உடம்புல ஒரு காயமும் இல்ல. ஹீரோட உடம்புல புதுசா ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்க அப்ப நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா இந்த பவரை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு மந்திரம் இருக்குங்க. அந்த மந்திரத்தை சொன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த இனத்தை சார்ந்தவங்களா இருந்தா அவங்கள வெளிப்படுத்திடுவாங்க. பட்டுன்னு ஹீரோன்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோவும் அதே மாதிரி ரியாக்ட் பண்றாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கடிச்சு அதன் மூலமா ஹீரோட உடம்புக்குள்ள அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஹீரோவும் அந்த இனத்தை சார்ந்தவரா மாறிட்டாருங்க. இப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க அந்த ஆக்சிடென்ட்லயே ஹீரோட கதை முடிஞ்சுதுங்க. ஹீரோ உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோவை கடிச்சு அவங்க ஆளா மாத்திட்டாங்க. அடிப்பாவி என்ன ஒரு வேம்பையரா மாத்திட்டியா, அப்ப என்னோட ட்ரீம் எய்ம் என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் என்னோட ஃபேமஸ் அதெல்லாம் எங்கடி போறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணி உன் மேல இருக்கக்கூடிய காதல்னால தான் இதை பண்ணுன அப்படின்னு சொல்லி காதலை வெளிப்படுத்திடுவாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் காதலை கன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த குகைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த யாக்ஷசன் அப்படின்ற அந்த இனத்தோடைய தலைவன் வந்து சொல்றான் ஒரு மனிதனை கடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக தானே இத்தனை நாளா என்ன இந்த குகைக்குள்ள அடைச்சு வச்சிருந்தீங்க. இப்ப அதே தப்ப நம்ம ஹீரோயின் பண்ணிட்டா அவளுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேள்வி கேட்க அங்க இருக்க ஆட்கள் கிட்ட பதிலே இல்லைங்க. உடனடியே என்ன ரிலீஸ் பண்ணிட்டு அவளை கொண்டாந்து இந்த கோட்டைக்குள்ள அடைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட டீடைல்டா கேட்கிறாரு நாம ஏன் ஒருத்தங்களுடைய ரத்தத்தை குடிக்கணும், நாம ஏன் ஒருத்தங்களை கொல்லணும், நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நம்ம யாரையும் கொல்லக்கூடாது, நம்ம உருவான பர்பஸ் வந்து மத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான். ஆக்சுவலா அந்த டைம்ல மனிதர்களுக்கு இடையிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது இல்லையா. சோ அந்த டைம்ல ஒரு பீத்தல் வந்து ஒரு மனிதனை கடிச்சதுன்னா அந்த மனிதனும் பீத்தலா மாறிடுவான், அவனுக்கும் சூப்பர் பவர் கிடைக்கும். அந்த சூப்பர் பவரை அவனோட சுயலாபத்துக்காக பயன்படுத்தினா இந்த உலகமே நரகமா மாறிடும். சோ அதெல்லாம் வராம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களோட ரூல்ஸ் படி மனிதர்களை கடிக்க கூடாது அப்படின்ற ரூல் இருந்தது. சோ அத அந்த தலைவனே பிரேக் பண்ணா. இத்தனை வருஷமா யாருமே மனிதர்களை டச் பண்ணாம இருந்தாங்க. பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு பீத்தலை உருவாக்கி அந்த ரூல்ஸை இப்ப பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த தலைவனுடைய ஆட்கள் அந்த பசங்களை கொன்னதான் நம்ம பார்த்தலையா, அந்த பசங்களை டைரக்டா தான் அவனுங்க கொண்டிருக்கானுங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நான் மத்தவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கத்தி எடுத்து ஒரு சொருகுறாங்க பாருங்க. ஹீரோ அப்படியே வலி தாங்க முடியாம கீழே விழுந்துட்டு கதறாரு. ஹீரோன்னு சொல்றாங்க நடிச்சது போதுண்டா அப்படின்ட்டு. பேசிக்கா நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ரத்தமும் வராது, அதே சமயம் ஹீரோக்கு எந்த ஒரு பெயினும் இல்ல, ஹீரோக்கு சாவே இல்ல அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ உனக்கு தேவையானது எல்லாமே கண்ட்ரோல் தான், நீ எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வழக்கம் போல வேலைக்கு போறாருங்க. காரை தாறுமாறா பார்க் பண்றாரு. செக்யூரிட்டி காரை நேரா நிப்பாட்ட சொல்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட கையாலேயே அந்த காரை நேரா நிப்பாட்டுறாருங்க. செக்யூரிட்டி மறந்து போயிடுறாரு. லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இடம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவங்களுடைய லிஃப்ட் அந்த ஃப்ளோருக்கு வரதுக்குள்ளேயே ஹீரோ பறந்து போய் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாருங்க. ரெண்டு ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாரோட கழுத்தையும் கடிச்சு ரத்தம் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. நம்ம ஹீரோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, சோ இது எல்லாத்தையும் தான் நீ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப ஹீரோட அப்பா வீட்ல சேவிங் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப பிளேடு பட்டு லைட்டா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு பயங்கர கிரேவிங்ஸ் ஆயிரும். பட்டுன்னு ஹீரோடைய பல்லு வெளியில வந்துடும். ஹீரோட அப்பா அதை கண்ணாடியில பார்த்துட்டு உன் பல்ல காட்டு அப்படின்ற மாதிரி மிரட்ட ஹீரோ அப்படியே பல்ல கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக்கி காட்டிடுவாருங்க. பையனுடைய நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு பையன் அப்பப்போ வித்தியாசமா பிஹேவ் பண்றான் என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாருங்க. பட் அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த பேத்தல் இனத்தை சார்ந்தவர் தானே. நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட அதையும் இதையும் பேசி சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து அமுச்சு வச்சிடறாருங்க. இப்ப அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குரூப் நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ அந்த குரூப் பாத்தீங்கன்னா தலைவன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை மாத்தலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. பட் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் யார் நினைச்சாலும் தலைவனா மாறிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பீத்தல் இனத்தோடைய தலைவனுக்கு ஹார்ட் பீட் இருக்கும். அவன் தான் இந்த இனத்தை வழி நடத்தணும். ஆனா ஒரு மனுஷன் பீத்தல் இனத்தை சார்ந்தவனா மாறும்போது அவனுடைய ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆயிருங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தலைவன் உருவாவான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. பேசாம இந்த யாக்ஷசனையே தலைவனா வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினால உருவாக்கப்பட்ட ஹீரோவையும் புடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் பாஸ் ஆகுதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே மொட்டை மாடியில இருக்காங்க. மாடி விட்டு மாடி ஜம்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன மாதிரியான பவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் மரம் விட்டு மரம் தாண்டி பால்கனிக்குள்ள நுழையும் போது கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா வந்துடுறாருங்க. அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேர்த்தோட நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோ தான் நிறைய பொய் சொல்லுவாரு. இப்ப இந்த பீத்தெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் இவர் பொய் சொல்றாருங்க. இவர் ஒவ்வொரு முறை பொய் சொல்லும் போதும் இவருடைய பல்லு வெளியில வருது. ஹீரோயின் சொல்லி இருந்தாங்க இல்லையா இந்த இனத்தை சார்ந்தவங்க பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொன்னா அந்த பல்லு வெளியில வந்து காட்டி கொடுத்துருங்க. பாத்தியா நீ ஒரு மாதிரி மாறுற, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா கேட்க நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சொல்லிடுறாரு நான்
நான் இறந்து போயிட்டேன், நான் உயிரோட இல்ல, சோ எனக்கு இவ தான் உயிர் கொடுத்து வச்சிருக்கா, நான் அந்த இனத்தை சார்ந்தவளா மாறிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நான் இவனை காதலிக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. இப்ப ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டாக்டர் கூட்டிட்டு வந்து உனக்கு வேற ஒரு ஹார்ட்டை வச்சு உன்னோட உயிரை நான் காப்பாத்துவேன் அப்படின்ட்டு. உங்களால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு மேல என்னோட ஹார்ட் துடிக்கவே துடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அங்க கட் பண்ணா நம்ம சத்யராஜ் சாரை காட்டுறாங்க. இவரை நான் டாக்டர் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா இந்த படத்துக்கூட இன்னொரு படத்தை வந்து இன்டர் கனெக்ட் பண்றாங்க. அது எந்த படம் அப்படின்னா பீடியா. நம்ம வருண் தவான் ராத்திரி நேரத்துல ஒரு நரி மாதிரி உருவெடுத்து சுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த படத்துல வருண் தவானோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, இந்த டாக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ராத்திரி ஆனா போதும் டேமியன் கிர் அப்படின்ற மாதிரி அவன் நிறைய மாறிடுறான், எப்படி அவனை சரி பண்றது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்யூஷன் கேட்டுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய அப்பா வருவாருங்க. ரொம்ப அர்ஜென்ட், என்னுடைய பையன் ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்றான் அப்படின்னு ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு என்னோட பையனை நார்மல் ஹியூமனா மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா மிராக்கிள் மிராக்கிள் அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் ஒரு முட்டையை வச்சு ஆம்லெட் ரெடி பண்ணலாம், அதே ஆம்லெட்டை திரும்ப முட்டையா மாத்த முடியுமா அப்படின்னு ஹீரோடைய அப்பா கிட்ட கேட்க, நான் வெஜிடேரியனுங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஒரு தக்காளியை வச்சு நம்ம ஒரு கெச்சப்பை உருவாக்கலாம், அந்த கெச்சப்பை வச்சு ஒரு தக்காளியை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்க, முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே தான் இங்கேயும் நம்ம ஹீரோ பீத்தெல்லாம் மாறிட்டாரு, இனிமேல் ஹியூமனா மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாருங்க. இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சாருங்க. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் போன அடுத்த செகண்ட் இந்த வீடியோடைய ஃப்ரெண்ட டாக்டர் உள்ள வர சொல்றாருங்க. ஒரு கிளாத்தை கொடுத்து காதுல ஏதோ ஒரு விஷயத்த குசு குசுன்னு சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கும்பலோட ஆட்கள்லாம் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாருங்க. இப்போ மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கும்போது வவ்வால்லாம் பயங்கரமா பறக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு இந்த வருண் தவான் வராரு. நீ யாரா, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்ப இந்த வருண் தவான் சொல்றாரு, நம்ம ஹீரோ வந்து இந்த பீத்தெல்லாம் மாறிட்டார் இல்லையா, சோ ஹீரோவுடைய ரத்தத்தை குடிச்சா இந்த வருண் தவான் சரியாவாருன்னு நினைக்கிறாரு போல. அப்படிதான் இந்த டாக்டர் குசு குசுன்னு காதல சொல்லி விட்டாரு போல. இப்போ நம்ம ஹீரோடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்கு அவர் பயங்கரமா முயற்சி பண்றாரு. இதன் மூலமா நம்ம ஹீரோக்கும் வருண் தவானுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குதுங்க. நம்ம ஹீரோ ஒரு சொட்டு ரத்தத்தையும் கொடுத்துறாருங்க. அந்த ரத்தம் பட்ட உடனே வருண் தவான் அப்படியே ஒரு பெரிய நரியா மாறுறாரு. நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக துரத்துறாரு. நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் பறந்து அப்படியே ஒரு துணி கடைக்குள்ள வந்து விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் காப்பாத்தி கூட்டு வந்துடுறாங்க. அந்த துணி கடைக்குள்ள இந்த வருண் தவான் நரி உருவத்துல உள்ள வராருங்க. அந்த துணி கடையில இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்த உடனே நம்ம உருவம் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து போக ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு வருண் தவான் நார்மல் உருவத்துக்கு வந்துடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா சேல் டேக் ஒன்னு இருக்கும், பை 1 get 3 அப்படின்ட்டு, அதை வச்சு உடம்பு மறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, யார் இவன், எங்க இருந்து வந்தான், என்ன எதுக்காக கொல்ல பாக்குறான் அப்படின்ட்டு. இப்போ இந்த போலீஸ் ஆபீசர் வழக்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராரு. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த பீத்தெல்லாம் மாறிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. நம்ம ஹீரோனை திட்டுறாரு, உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த மாதிரி ஒருத்தன் என்ன பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக வந்தான், அவன் யார் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ உன்னோட பிளட் அவனுக்கு கொடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு யோசிச்சுட்டு ஆமா இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரே ஒரு டிராப் மட்டும் கொடுத்தேன் அப்படிங்கும் போது, ஏன்டா இந்த மாதிரி பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா ஒரு நரி வந்து ஒரு பீத்தலோட ரத்தத்தை குடிச்சது அப்படின்னா அதோட பவர் வந்து 10 டைம்ஸ் அதிகமாயிருமா, அதனாலேயே பாத்தீங்கன்னா நரிங்க இந்த பீத்தல வேட்டையாடும், அதுங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. தேவையில்லாம ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு சரக்க கொடுத்து படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோன் இல்ல. சோ நம்ம ஹீரோன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட எமோஷனலா பேசிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாருங்க. சாதாரணமா எல்லாம் அவங்களோட உலகத்துக்கு போக முடியாது. இவர் அந்த காட்டுக்குள்ள தேடி பிடிச்சி எப்படியோ அவங்களோட அந்த கோட்டை கிட்ட போயிடுறாருங்க. இப்போ அந்த யாக்ஷசன் அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா கைவிலங்கோட அங்க நின்னுட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே இனிமேல் நான் தான் அரசன், என் கையில இருக்கக்கூடிய கைவிலங்க கலட்டி அவரோட கையில போடுங்க, இனிமேல் அவ அந்த குகைக்குள்ள கஷ்டப்பட போறா, இனிமேல் நான் சொல்றதை கேட்டுதான் நீங்க எல்லாருமே நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாருங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த யாக்ஷசனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுடைய கைவிலங்க கலட்டி விடுறதுக்காக. யாக்ஷசன் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குதுங்க. ஹீரோனால பாத்தீங்கன்னா ஈடு கொடுக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய கடவுளே ட்ரிகர் ஆகி அந்த கடவுளோடைய சிலையில இருந்து ஒரு வெளிச்சம் நம்ம ஹீரோ மேல படுதுங்க. அது பட்ட உடனே ஹீரோக்கு உயிர் வந்துருது. இப்போ நம்ம ஹீரோக்கு ஹார்ட் பீட் இருக்கு, அதே சமயம் இந்த பீத்தலோடைய சூப்பர் பவர்ஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த யாக்ஷசனை போட்டு பட்டை கிளப்பிடுறாரு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே இனிமேல் இந்த யாக்ஷசனோடைய கதை முடிஞ்சுது, ஏன்னா கடவுளே உன்னதான் வந்து தலைவரா தேர்ந்தெடுத்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற கைவிலங்க கலட்டி இந்த யாக்ஷசனோட கையில போட்டு விட்டுருவாங்க. இனிமேல் இந்த இடத்துடைய தலைவன் நம்ம ஹீரோ தான் தம்மா, ஹீரோ சொல்ற பேச்சை கேட்டு தான் நம்ம எல்லாருமே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த பாதாள குகைக்குள்ள அடைபட்டு இருந்த இந்த யாக்ஷசனை பாக்குறதுக்காக ஏதோ ஒரு கருப்பு உருவம் வருதுங்க. அந்த உருவம் யாக்ஷசனுக்கு உதவி செஞ்சு அவனை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருது. அடைபட்டு இருக்கிற யாக்ஷசனை பாக்கிறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல யாக்ஷசன் எல்லாம் தப்பிச்சிட்டான். அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னு இவங்க யோசனை பண்றாங்க. இந்த யாக்ஷசனுக்கு இப்ப பவர் கம்மியா இருக்குது. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நரிய தேடுவான். அந்த நரியோட ரத்தத்தை இவன் குடிச்சான் அப்படின்னா இவனுக்கு நிறைய பவர் வந்துரும். சோ அதை வச்சு இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைப்பான். அதை நாம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு இந்த படத்துக்கு செகண்ட்
செகண்ட் பார்ட்டுக்கான லீடை கொடுத்து படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்ல இல்லங்க, கொஞ்ச நாள்ல தமிழ் டப்ல வரும்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.